ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். மூவி வெர்ஷனில் இந்த ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னா, இந்த ட்ராமாவில் வர ஹீரோயின் ஒரு டாக்டர். அவள் எதிர்பாரா விதமாக நாவலுக்குள்ளே போயிடா டைம் ட்ராவல் மூலமாக. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது. ஆனால் நர்ஸும் தலை தெறிக்க ஓடி வரா. டாக்டர் ஒரு பிரச்சனை, கஸ்டமருக்கு கொடுத்த மெடிசன் ஏதோ அலர்ஜி ஆகிடுச்சு. அவங்க எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே ஓடி வர. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இவன் ஒரு ஸ்கின் டாக்டர் கூட. உன்னை வந்து என்ன பிரச்சனை எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அங்கே உள்ள கஸ்டமர்லாம் கேட்குறதா இல்லை. அங்கே உள்ள நர்ஸு இருசு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. கூடவே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட நம்ம ஹீரோயின் போய் மதுரில் போய் மோதிர வேகத்தில் அப்படியே அவளுக்கு மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுக. அவளுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியல. அவள் அப்படியே வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. பார்த்தா டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா பார்த்தா வேறு உலகத்தில் இருக்கா. ஐயோ நான் எங்கே இருக்கேன், நான் முழிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு கேர்ளா, பிரின்சஸ் நீங்கள் முழிச்சிட்டிங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன், நீங்கள் கோமாவுக்கு போயிட்டீங்களா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு உழுக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீ யாருமா அப்படின்னு கேட்டோன்னா, என்னது நான் யாரா, உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா, என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் மறந்துட்டீங்களான்ட்டு. இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, நீ எதுக்கு என்னை பிரின்சஸ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நீ யாருன்னு சொன்னா, பிரின்சஸ் உங்களுக்கு தெரியல, நான் தான் ஜூலி, நான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற, நீங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு சொன்னா. அப்போ தான் ஹீரோயின் இப்படி பார்க்குறா. தலையில அவள் ட்ரெஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது எல்லாமே இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் என்னது பிரின்சஸ்ஸா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னோம். ஐயோ மேம் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்தீங்க. இல்லை நான் உடனே டாக்டரை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க, எங்கேயும் போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு அவனுக்கு குடுன்னு ஓட. அப்போ தான் நம்ம ஹீரோயின் மண்டைக்குள்ளே ஏதோ ஞாபகம்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தா மனக்குளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒரு இளவரசம் போல இருக்குது. ஆனால் அவனுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க அப்பாக்காகத்தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், மற்றபடி உனக்கு கண்டாலே பிடிக்காது, ஏன்னா உன் ஃபேஸு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுத்து ஒதுக்குறான். அவளை பார்க்க கூட விரும்ப மாட்டேங்கிறான். பார்த்ததுக்கு வேற ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துக்கிறான். ஏன்டா இளவரசருக்கு தான் நிறைய மனைவி மாதிரி இருப்பாங்களே, இவ தான் ஸ்னோ, இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவளோட தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் மேலே பொறாமப்பட்டு நம்ம ஹீரோயினை கீழே பிடிச்சி தள்ளுற நேரத்தில் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பா. அதில் 2 பேருக்குமே அடிபட்டிருக்கான். இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த நாவலுக்குள்ளே வந்திருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் இதை நாவலாக படித்து பார்த்துருக்கா. ஐயோ இது நான் படித்த நாவலில் இந்த ஸ்டோரிக்குள்ளே நான் எப்படி வந்தேன், அப்போ நான் தான் அந்த ஹீரோயினா, ஐயோ நான் இங்கே இருந்தால் என்னோட உயிருக்கு ஆபத்தில் அந்த ஸ்னோ வந்து எனக்கு பாய்சன் வச்சு என்னை கொன்றுவாளே, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், ஏதோ கடவுள் கொடுத்த இந்த உயிரை ஐயோ நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும், இது எப்படி நாவலுக்குள்ளே வந்தால் இங்கேருந்து நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா அவள் இடுப்பில் ஏதோ அக்குப்பஞ்சர் ஊசி மாதிரி இருக்குது. நான் லெவல் அந்த ஊசியும் பவுடர் இருக்குது, இதை வச்சு நம்ம இங்கேருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா ஃபேஸில் ஏதோ வெயின்ஸ் மாதிரி இருக்குது. ஓ இந்த சின்ன ஒரு வெயின்ஸ்க்கு தான் என்னை பிடிக்கலான்னு இவன் என்னை வெறுக்கிறான்னா, சரி இதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கலாம், இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகிறது எப்படி, நம்ம அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜூலியா டாக்டர் அழகாக தூக்கிட்டு வந்து, பிரின்சஸ் உங்களுக்காக அந்த டாக்டர் தூக்கிட்டு வந்துட்டேன், டாக்டர் உடனே எங்கள் பிரின்சஸ் செக் பண்ணுங்க, அவங்களுக்கு எந்த ஞாபகமே இல்லை போல இருக்குது, அவங்க எல்லா ஞாபகத்தையும் மறந்துட்டாங்க போல இருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கோவமாக ஒருத்தன் வரான். இவன் தான் நம்ம ஹீரோ. இந்த இவன் பேர் அர்ஜுன். வேகமாக வந்தவன் நம்ம ஹீரோயினை நோக்கி வாழை நீட்டி, என்ன தைரியம் தான் நீ ஸ்னோவை கீழே பிடிச்சி தள்ளுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின், ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்னோ தான் என்னை பிடிச்சி தள்ளலாம், நான் கையை மட்டும் தான் பிடிச்சேன், மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது, ஏய் உன்னால தான் அவன் மயக்கமாக கிடக்குற, அவன் மட்டும் கண்ணை முழிக்கல, அவ்வளோ தான் அவன் கழுத்தை அறுத்துப்படுவேன் அப்படின்னு அவனும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து, ஸ்னோ ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சீக்கிரம் டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க பிரின்ஸ் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ போகிறேன், அவன் மட்டும் கண்ணை திறக்கலான்ட்டு அவ்வளோதான், நீ அது வரைக்கும் நீ இந்த ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதவை சத்திட்டு போயிடான். நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ என்ன நடக்குன்னு தெரியலையே, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியணும், நான் எப்படியாவது இங்கேருந்து போகணும்னு சொன்னோன்னா அதுக்கு ஜூலியும் சொல்கிறா, ஐயோ மேடம் நீங்கள் எங்கேருந்துலாம் போகாதீங்க, பிரின்ஸ் உங்களை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். நான் இந்த வேஷத்தில் போனால் தானே கண்டுபிடிப்பாங்க, கொடுவோம் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி ஜூலி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் வாங்கி போட்டுக்கிட்டு இந்த ஸ்னோவை பார்க்குறதுக்காக அந்த ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்டரும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டரும் சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது, பேச்சு மூச்சு எதையுமே காணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரெண்டாவது நம்ம ஹீரோ கவனிச்சிடான். என்ன தைரியம் தான் நீங்கள் வருவானு, யார் இங்கே வர சொன்னான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் வந்தால், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் வேணால் செக் பண்ணி பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, என்னது நீ செக் பண்ணி பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நம்ம டாக்டரும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல, வேணா இவங்க வேணால் செக் பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் சொல்கிற ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெடிக்கல் ஸ்கில்லாம் தெரியும், நான் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்தவன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நான் இவளை காப்பாற்ற வைக்கிறேன்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ கேட்குறா, என்னது கண்டிஷனா, என்ன கண்டிஷன் தான்? ஓ அதுவா, இவளை மட்டும் நான் பொழைக்க வச்சுட்டானாக்க எனக்கு 100 வெள்ளி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் சரிங்கிறான். ஆனால் நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி கொடுங்க, ஏன்னா அப்புறம் நீங்கள் வாக்கு மாறிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் செரிஞ்சுட்டு எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இவளும் அந்த நீடில் எடுத்து அந்த ஸ்னோ கையில் ஊசி போட்டோன்னா அவளும் கண்ணை முழிச்சுட்டா. நம்ம ஹீரோ தள்ளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு வேகமாக ஸ்னோ பக்கத்தில் உட்காந்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டு விட்டுருக்கும்போது நம்ம ஹீரோனா நீங்கள் பேச்சில் என்னையை மறந்துடாதீங்க, நீங்கள் எனக்கு தரேன்னு சொன்ன அம்மட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ சரி வந்து தோலை அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினா அப்படியே அழகாக உட்காந்து ஆப்பிளும் அதுவும் தின்ட்டுக்கிட்டு ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா முன்னே இருந்த குயின்ஸி இந்த அளவுக்கு இருக்க மாட்டா, இப்போ என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு நான் கேட்ட வெள்ளியை கொடுத்துருங்கன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோ சரி நீ கேட்ட வெள்ளி இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னே அவ்வளோ வெள்ளியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது இவ்வளோ வெள்ளி ஆகி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை போட்டுட்டு வா ஜூலி இதை எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனு போக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கமாண்டர் முன்ன மாதிரி அவனோட இளவரசிலையில் இப்போ ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்னோக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து விழுந்த அதிர்ச்சியில் ஏற்பட்ட மயக்கம் தான், மற்றபடி இந்த பிரின்சஸ் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கமாண்டர் சொன்னோன்னா நம்ம ஹீரோ கோமா உடனே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ காயம் பட்டுருக்குன்னு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனும் உள்ளே வந்து நுழைஞ்சோன்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்னது சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி தான் உள்ளே வந்து நுழைவீங்களா, நான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆகா இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையே, ஒரு கொடுத்த வெளியெல்லாம் கேட்க வந்திருப்பானோ, ஐயோ என் கையில் உள்ள அந்த மயக்க மருந்து பொடியும் காணாமே, இப்போ என்ன பண்ணுறது, இவன் எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வரான்னு சொன்னா நம்ம ஹீரோயினா நீ ஏமாத்த தானே செய்கிறா, நீ உண்மையிலே அந்த ஸ்னோ வந்து காப்பாற்றல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்கள்ட்ட உள்ள நீடியில் எடுத்து நம்ம ஹீரோ கையில் குத்தி விட்டோன்னா பார்த்தா அவனும் அப்படி செயலந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட சேர்ந்து விழுந்துறான். நம்ம ஹீரோயினை அவனை கீழே பிடிச்சி தள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரி என்னால் எந்திரிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை செயலுக்க வச்சிருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம், ஒன்று 5 நிமிஷத்துக்கு நீங்கள் எப்படி தான் கடக்க முடியும்னு சொன்னால் ஒழுங்காக நீ தயவு செய்து ஊசி எடுத்து விடு, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோ இன்னும் பயந்து எடுத்து விட்டேன், ஆனால் நீங்கள் என்னை அடிக்கக்கூடாது, என்னாச்சு எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஒன்றும் இல்லை, என்னோட கசின் வந்து ரொம்ப நாளாக கோமாலே கிடக்குறா, நீ அவளை வந்து செக் பண்ணி பாருன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் அதுதான பிரச்சனை இப்போவே வந்துடுன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா 3 வருஷமாக அந்த பொண்ணு வந்து கோமாலே இருக்கா போல இருக்குது, இவளுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதான் அந்த பொண்ணு வந்து கோமாலே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அதோட நம்ம ஹீரோயின் சொல்கிறா நடந்ததெல்லாம், இவளுக்கு வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதான் கோமாலே இந்த பொண்ணு இருக்கா, ஆனால் இதை வந்து க்யூர் ஆக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டைமில் ஸ்னோ ஒரு மருந்து கொண்டு வரா. பிரின்ஸ் நான் வந்து இவங்களுக்காக ஒரு மருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இது ஒரு ஸ்பெஷல் டாக்டர் செஞ்சு கொடுத்த மருந்து, இந்த மருந்தை கொடுத்தா இவங்க கண்டிப்பாக கண் முழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மருந்தை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, எங்கே தள்ளு நான் கொடுக்குறேன் அந்த மருந்துன்னு சொல்லிட்டு அந்த மருந்து வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ ஐயோ இது கொடுக்காது, இது ஸ்மெல்ல ஒரு மாதிரியாக இருக்குது, வேண்டாம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தடுத்துறான், நீ சும்மா இரு அவள் செய்கிறத செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்னோவும் அந்த கசினுக்கு அந்த மருந்தை கொடுத்தோன்னா கசின் கொஞ்ச நேரத்திலே கண்ணை முழிச்சு பார்த்துறா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படி சந்தோஷத்தில் இருக்கான். உடனே அந்த ஸ்னோ சூரா பார்த்தீங்களா, நான் நல்ல மருந்தை தான் கொடுத்தேன், தேவையில்லாமல் அந்த குயின்ஸ் தான் என்னை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த கசின் மறுபடியும் இரும்புறாங்க, இருமிக்கிட்டே இருந்தவ அப்படியே மறுபடியும் மயக்கப்பட்டு விழுந்தா நம்ம ஹீரோயின் விடுங்க நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தவ நான் தான் சொன்னால இந்த மருந்தை கொடுக்க வேணாண்டு, இந்த மருந்து வந்து பாய்சன், இது வந்து உடம்புக்கு ஒத்தலை, இப்போவே அந்த விஷத்தை முறிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்துட்டு இதை முறிக்கிறேன்டா கண்டிப்பாக பிளட்டு வேணும்னு சொல்லிட்டு உடனே கத்தி எடுத்து அவள் கையை கட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயின் கையை கட் பண்ணிவிட்டு அவள் கையிலேருந்து வந்த பிளட்டை எடுத்து அப்படியே அதில் இன்னொரு மருந்து கலந்து அந்த கசினுக்கு கொடுக்க சொன்னோன்னா நம்ம ஜூலியும் கசினுக்கு கொடுக்குறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஓவரான பிளட்டு கையிலேருந்து வந்தோன்னா அவன் அப்படியே மயக்கப்பட்டு விழுக நம்ம ஹீரோ தான் தாங்கி பிடிச்சிட்டு உடனே டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அழகா தூக்கிக்கிட்டு அவளோட ரூமுக்கு போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்னோக்கு அப்படி வயிற்ற பற்றி எரியுது. அதோட இங்கே டாக்டரும் வந்து நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு போனோன்னா அவளோட நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு உட்கார. அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு என்னோட அப்பாவோட பர்த்டே, அதனால கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும், நீனே அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயின் நாளைக்கா போகணும், சரி போயிடலாம், ஆனால் அந்த ஃபேஸில் அசிங்கமாக அந்த ஸ்கேர் இருக்குல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஸ்கேரை நான் எப்படியாவது போக வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ மருந்துலாம் அப்படி கண்ணத்தில் போடுறா. ஆனால் நம்ம ஜூலி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த ஸ்கேர்லாம் கண்டிப்பாக போயிருமா மேம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் போயிரு, நான் இதுக்காக ஸ்பெஷலாக படிச்சிருக்கேன், இது நார்மலான ஸ்கேர் தான் பாரு, நான் அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு பவுடர் தயாரிச்சிருக்கேன், இந்த பவுடர் போட்டாலே அந்த ஸ்கேர்லாம் போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போட்டு காட்டுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்காக சூப்பராக
ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகி ஃபேஸை மட்டும் மறைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஸ்னோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்னோவும் வேணும்னா நம்ம ஹீரோட்ட வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் அந்த பிரின்சஸ் தேவையில்லாமல் நம்மளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்னோட பர்சனல் மேடும் சொல்கிறா, ஆமாம் அவங்க ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்களா, கிளம்பி வர கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு மற்ற கெஸ்ட்டும் வராங்க. வரவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமாக இருப்பாள், பாவம் நம்ம இளவரசர் எவ்வளோ அழகாக இருக்காரு, பாவம் இவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்ல நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அந்த ஸ்னோவோட மேடு வந்து என்னை பற்றி தப்பாக பேசினா, ஏன்னா ஒரு பிரின்சஸை பற்றி இவ தப்பாக பேசுனதுக்கு இவ கன்னத்தில் 10 அறை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்னோ என்னது கன்னத்தில் அறையணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்கள என்னது இந்த பொண்ணு இவ்வளோ அசிங்கமாக இருந்துக்கிட்டு இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, பாவம் ஸ்னோவோட பர்சனல் மேடை கணத்தில் அரையணும்னு சொல்கிறா அப்படின்ட்டு எல்லாரும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது எவ்வளோ திமுரு பார்த்தீங்களா, எவ்வளோ திமுறாக பேசுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்னோவும் சொல்கிறான், எதுக்கு சிஸ்டர் என்னோட மேடை வந்து அடிக்கணும்னு சொல்கிறீங்க, அவள் என்னப்போ தப்பாக பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம் இப்போ எதுக்கா நீ அந்த பொண்ணு அடிக்கணும்னு சொல்கிறா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எல்லாத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால், ஒரு பிரின்சஸை பற்றி தப்பாக அந்த மேடு பேசினா நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், கண்டிப்பாக அவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆக்கணும்னு சொன்னால், சிஸ்டர் நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்னோவும் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கையை விடு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையை இழுக்கும் போது உள்ள மாஸ்க்கும் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க, எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ அழகானா, அப்போ இந்த பொண்ணு அசிங்கமானு சொன்னது எல்லாமே பொய் தானா, இவன் உண்மையிலேயே ரொம்ப அழகானவளா, கண்டிப்பாக நம்ம இளவரசருக்கு ஏற்ற இளவரசியாக தான் இருக்காங்க, இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கணும்னு சொன்னால் இதெல்லாம் கேட்க அந்த ஸ்னோக்கு வயிறு பற்றி எரியுது. அதோட மகாராஜோட பர்த்டேக்கு எல்லாரும் வராங்க. வந்தோடனே எல்லாத்துக்கும் மகாராஜாவை வணக்கம் சொல்லிட்டு மகாராஜாவும் சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு போட்டி வச்சுருக்கேன், நீங்கள் யாராவது நல்ல கவிதைகள் சொன்னால் அவங்களுக்கு நிறைய பணம் தருவோன்னு சொன்னால் இது கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா நிறைய பணம் கிடச்சா நல்லது, இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அங்கே உள்ளவங்களும் வந்தவங்களாம் ஒரு கவிதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்னோவும் கவிதை சொல்கிறா. நம்ம ஹீரோவை இதை கேட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஆகா நம்மளும் ஒரு கவிதை சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு கவிதை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அங்கே உள்ளவங்களாம் கிண்டல் அடிக்கிறாங்க. நம்ம ஸ்னோவும் கிண்டல் அடிக்கிறா, சிஸ்டர் உங்களுக்கு சரியாக எழுது படிக்க கூட தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்படி கவிதையெல்லாம் சொல்ல முடியுன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ வாய முடிவு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா, எதுக்கு தேவையில்லாமல் மூக்கில் உழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனை இல்லை எனக்கு கவிதை சொல்ல தெரியும்னு எந்திரிக்க போகிறா. நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான், சும்மா இரு எங்கள் அப்பா பர்த்டே அன்னைக்குன்னு அவர் மூடை வந்து அப்செட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மகாராஜோ எங்கே எந்திரிச்சு என் மர்மவை சொல்கிற கவிதை நானும் கேட்குறேன் சொல்லுமா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு கவிதை சொல்ல போகும்போது ஆனால் அங்கே உள்ள வேற ஒரு மாஸ்டரோ ஐயோ இந்த பொண்ணுக்கு சரியாகவே படிக்க தெரியாது, இந்த பொண்ணு எப்படி போய் கவிதையெல்லாம் சொல்லுவா, அதுவும் போய் தான் சொல்ல போகிறா, இந்த பொண்ணு மட்டும் நல்லபடியாக கவிதை சொன்னால் இங்கே உள்ள நான் வினிகரை குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பெட்டு கட்ட நம்ம ஹீரோயினை சரி நான் போட்டிக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம மகாராஜன் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு கவிதை சொல்கிறா. அந்த கவிதை கேட்டோன்னா அங்கே உள்ள எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க, இப்படி ஒரு அழகான கவிதை இந்த பொண்ணு சொல்லணும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னோன்னா மகாராஜாவே எந்திரிச்சு தான் மர்மோல ரொம்ப பாராட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் பெட்டு கட்டின அந்த ஆளை கூப்பிட்டு நீ சொன்னபடி அந்த வினிகரை குடிங்கன்னு சொன்ன அவர் அப்படி முழிக்கிறாரு, என்னது வினிகராண்ட, ஆமாம் மகாராஜா இவர் சொன்னபடி குடிக்கணும் இல்லாட்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா அந்த மகாராஜர் ஆமாம்மா குடிப்பா அப்படின்னு சொன்னோன்னா பாவம் அவருக்கு அந்த வினிகரை குடிக்க சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் வராரு, பார்த்தா இவர் வந்து நம்ம மகாராஜோட ஃபர்ஸ்ட் பையன் போல இருக்குது, அதாவது நம்ம ஹீரோட அண்ணன் போல இருக்குது. இல்லை இந்த பொண்ணு சொன்ன கவிதை வந்து இவரோட கவிதையே கிடையாது, இவ காப்பி பண்ணி சொல்லியிருக்கான்னு சொன்னா நம்ம ஹீரோனா இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, இது என்னோட ஓன் கவிதை, ஆமாம் இது என்னோட கவிதை இல்லைன்ட்டு இவர் எப்படி சொல்கிறாரு, ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் காட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு கேட்க அவரும் அது ப்ரூஃப் இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் இது இவரோட கவிதை இல்லை, ஒருவேளை இவளுக்கு நல்ல கவிதை எழுத தெரிஞ்சால் நான் சொல்கிற ஒரு லைனுக்கு அந்த லைனை பிடிச்சிக்கிட்டு இவருக்கு அந்த கவிதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரும் அப்படியே வந்து பெட்டு கட்டினா நம்ம ஹீரோயின் சரி இந்த பெட்டுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு இதுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்க அவரும் 1000 பொற்காசுகள் தரேன்னு சொன்னால் இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வா 1000 பொற்காசுகளா இந்த மாதிரி கிடச்சா எனக்கு போதுமே அப்படின்ட்டு ஓ அப்படியே அப்போ நான் பெட்டுக்கு ரெடி, நீங்கள் என்ன வேர்டு வேணாலும் சொல்லுங்க நான் அதில் உங்களுக்கு கவிதை சொல்கிறேன்னு சொன்னோன்னா அங்கே உள்ளவங்களும் ஆமாம் இதுக்கு ஒத்துக்குவோம், எங்கே இந்த பொண்ணு உண்மையிலே இவ தான் கவிதை எழுதியிருக்காளா இல்லை பொய் சொல்லியிருக்கலான்னு பார்த்துலான்னு சொன்னால் அவரும் ஒவ்வொரு வேர்டாக சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த வேர்டை பிடிச்சி அழகான கவிதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க மற்றவங்களாம் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க, வா எவ்வளோ டேலண்ட் எவ்வளோ சூப்பரான கவிதையெல்லாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. அந்த இளவரசுக்குமே மூக்கெல்லாம் உடையுது, என்ன இந்த பொண்ணு இப்படி அழகாக கவிதை சொல்கிறால, என்ன சொன்னாலும் கரெக்டாக அதை முடிச்சிடாண்டு. ஆனால் இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே உள்ளவங்கள எங்கே என்னோட வார்த்தைக்கு ஒரு நாளாக கவிதை சொல்ல முடியுமான்னு
அவங்க ஒரு வார்த்தையை சொல்ல, அதுக்குமே நம்ம ஹீரோயின் அந்த வார்த்தையிலே ஒரு அழகான கவிதையெல்லாம் சொல்ல, இதை கேட்டுட்டு அங்கே உள்ள அத்தனை பேருமே அசந்து போயிடறாங்க. இந்த பொண்ணு உண்மையிலே டேலண்ட் தான், அந்த பொண்ணு வந்து எதையுமே காப்பி பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பேஷன்னு ஒருத்தர் வராரு. இவர் வேர்ல்டஸ்ட் ரொம்ப டேலண்டான பொயட்ரி போல இருக்குது. அதாவது இந்த நாவலில் இந்த கவிதையெல்லாம் வந்திருக்கும், நம்ம ஹீரோயினுமே படிச்சிருப்பா. அதை வச்சு தான் அந்த ஹீரோயினே அவ்வளோ டக்கு டக்குன்னு இந்த கவிதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாள். அவரும் வந்து அந்த இளவரசர் பக்கத்தில் வந்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதில் வந்து இவங்க கவிதை சொல்ல முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த இளவரசரும் அந்த வார்த்தையை சொல்ல, நம்ம ஹீரோயினுமே அந்த வார்த்தையிலேயே ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறான். ஏன்னா இது வந்து அந்த புக்கில் வந்த கவிதை தானே, அவளும் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பாப்பல. சொல்லி முடிச்சோன்னே உனக்கு எப்படி தெரியும் நான் எழுதின கவிதை அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டோன்னே, நம்ம ஹீரோயினா பார்த்தீங்கன்னா மகாராஜா உங்கள் முன்னாடியே உங்கள் பையன் வந்து அடுத்து உங்கள் கவிதையை சொல்லிட்டு அவர் சொன்னபடி எப்படி நடிக்கிறாரு, ஆனால் என்னையே போய் காப்பின்னு சொல்கிறாருங்க, இதுக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஓவராக நடிக்க. ஆனால் அப்பப்போ நான் அப்படி இல்லைப்பா, இந்த பொண்ணை நான் டெஸ்ட் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னேன்னா, மகாராஜா இவரை இழுத்துக்கிட்டு போய் 3 நாள் ஜெயிலில் அடங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பேஷனும் நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போயிடாரு. அதோட நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரியே நிறைய தங்கங்கள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தோம். நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தங்கம் முத்துரா இவ்வளோ இது எனக்கா, இதை வச்சு நான் பெரிய ஷாப் வச்சுக்கோ, நான் தன்னந்தனியாக வாழுவேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி நீ ரொம்ப ஆடி வராத, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்வீங்க, என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா, பண்ணுங்க நானே இவ்வளோ நாள் தான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ எந்திரிச்சு வந்து, மகாராஜா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அந்த மகாராஜாவும் என்ன உதவி உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதை கேட்டோன்னா அங்கே உள்ள எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி செய்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, வா இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க அவளை வரமாட்டேங்கிறா. இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஏன்டா உங்கள் பையனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவர் ஒரு நாள் கூட என்னை வந்து பிரின்சஸாக மதிச்சதில்லை, எனக்கு அந்த அங்கீகாரம் தந்ததே இல்லை, அவர் எப்பவுமே வந்து அந்த ஸ்னோட ரூமில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, இது கேட்ட மகாராஜா கோவம் வந்துடுது. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, நான் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீ இந்த மாதிரிலாம் பேசுவியா அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயினா அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே எனக்கு வழியே இல்லை, பிடிக்காம நான் இவர் கூட இருக்கிறத விட இவராவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த அந்த என்கேஜ்மெண்ட் முத்திரையே திரும்ப வாங்கிக்கிறங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னே அந்த மகாராஜாவும் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இவ்வளோலாம் பார்த்துட்டு இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த மகாராஜா அந்த முத்திரை வாங்கிக்கிட்டு, என்ன தைரியம் தான் நீ அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துவா, இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா, அந்த ஸ்னோ பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்கா, அதனால் அந்த ஸ்னோவுக்கு சரியான தண்டனை கொடுத்தா தான் உனக்கு அறிவு வரும்னு சொன்னால், இதை கேட்ட ஸ்னோவோ வந்து பயந்துரு, ஐயோ என்ன பண்ண போறீங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, இதுக்கு நான் காரணமே இல்லை அப்படின்னு சொன்னேன். மகாராஜாவும் ஆணையறாரு, இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போய் 3 நாள் ரூமில் தனி ரூமில் அடைச்சி போடுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஐயோ நம்ம போட்ட திட்டம் என்ன, இந்த இவர் என்ன தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்கா. மகாராஜா ஓகே சொல்லுவான்னு பார்த்தா என் கடவுளை மண்ணலி போட்டுட்டாரு, நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்கே ஸ்னோவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து கெஞ்சிரான், ப்ளீஸ் அவளை விட்டுட்டுங்க, அவளுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அவள் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொன்னா, மகாராஜா கோவமா நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, நான் எதுக்காக அந்த குமிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்க அண்ணன் நம்மளுக்காக போரில் வந்து உயிர் தியாகம் பண்ணார், அதுக்காக நான் வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்குக்காக தான் அந்த பொண்ணை உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன், ஆனால் நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட நீ வாழாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம், இனிமேல் ஒழுங்காக வாழு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எச்சரிக்கை. சரி நான் நீங்கள் சொன்னபடி கேட்குறேன், ஒரு தடவை மட்டும் இந்த ஸ்னோவை மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னா மகாராஜா ஓகே சொல்கிறாரு. ஆனால் ஸ்னோவும் பாவம் அழுதுகிட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போகிறான். ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்க, ஸ்னோவா என்னை இந்த மாதிரி தண்டிக்க வச்சுட்டு இல்லை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா மகாராஜா அவங்களுக்காக கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தங்க காசு பட்டு பட்டாடுன்ட்டு நிறைய திங்ஸ்லாம் கொடுத்து விட்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி வாயை பிறந்துற, தங்க கட்டி பொண்ணு பொருள் இது எல்லாமே எனக்கா, நான் இதை வச்சு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணி நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஜூலியும் அங்கே உள்ள ஒரு பவுடரை எடுத்துக்கிட்டு, இது சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குல்ல, இதை போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமான்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் எங்கே கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறா. இது நல்லதாக இருக்குது, ஆனால் இதில் நிறைய கெமிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது, இதை தொடர்ந்து போட்டால் கண்டிப்பாக கேன்சர் வந்துருமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜூலியை கொடுங்க நான் போட்டு பார்க்குறேன், இதெல்லாம் போடக்கூடாது, இது ரொம்ப கெடுதி, உனக்கு நான் வேற ஒரு மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் நம்மளே கெமிக்கல் இல்லாமல் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் திறந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நானே வந்து தயாரித்த ஒரு லிப்ஸ்டிக் உனக்கு போட்டு விட்றேன், மேக்கப்லாம் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ஜூலிக்கு நம்ம ஹீரோயினே எல்லாம் போட்டு விட, அதை பார்த்தா ஜூலி சூப்பராக
இருக்குது, என்னை அழகாக ஆக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. ஓகே ஓகே, நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் பேசாமல் வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அனுமதி கேட்கறதுக்காக நம்ம இளவரசை பார்க்க வராரு நம்ம ஹீரோயின். வந்தவ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் என்ன பேசணும் எதுக்கா இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே என்னது டீலிங்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிங் இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு இந்த காஸ்மெட்டிக் பார்த்தீங்கன்னா இது நானே வந்து தயாரிச்சது, இது கெமிக்கலே இல்லாதது, அதனால் நான் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் எனக்கு அலோவ் பண்ணணும், நம்ம பிஸ்னஸில் வந்து நான் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு 30% தரேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, பேசாமல் இங்கேருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ப்ளீஸ் நான் சொல்கிறபடி கேளுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், நான் எதுக்கு இப்படியே வீட்டில் அடைஞ்சிருக்கணும், எனக்குன்னு ஏதாவது ஒன்று சுதந்திரம் கொடுங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த முத்திரையை எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அங்கே உள்ள அந்த கமாண்டரும் அந்த முத்திரையை கொடுக்குறான். அதாவது இந்த முத்திரையை வச்சு தான் வெளியில் போய் ஏதாவது திங்ஸ்லாம் வாங்க முடியும் போல இருக்குது, அதுக்காக அந்த முத்திரையை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவெல்லாம் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ சொல்கிறான் இவ வெளியே போகிறா, இருந்தாலும் இவளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் நல்லா ஃபாலோ பண்ணி பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஒரு வழியாக இவங்களும் ஒரு கடையை பிடிச்சிட்டாங்க போல இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜூலிக்கு ஐயோ நம்ம கையில் வச்சிருந்த காசெல்லாம் கரையுதே அப்படிங்கிற மாதிரி கவலை. நம்ம ஹீரோயின் நாளையிலேருந்து இந்த கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளும் காஸ்மெட்டிக் கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தா கஸ்டமர் தான் யாருமே இல்லை. இதை நினச்சி ஜூலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹாப்பியாக அதெல்லாம் வந்துடுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்னோ வரா. ஐயோ பாவம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிங்க, நான் வரலான்னு வந்து பார்த்தா யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் எல்லாரும் இப்போ வருவாங்க, அப்படி மட்டும் வந்து எல்லா பொருளும் விற்றுட்டா நீ வந்து என் கையால் உன் கண்ணத்தில் ஒரு 10 அடி வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு ஸ்னோவும் சரி அப்படிங்கிற மாதிரி பெட்டு கட்டினோன்னா நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து எல்லாரும் சீக்கிரம் வாங்க எல்லாரும் வாங்க, என்கிட்ட ஒரு அழகான பவுடர் இருக்குது, இந்த பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்கள் ஃபேஸ் அழகாயிரும் இளமையாயிரும், உங்கள் ஸ்கேர்லாம் மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கூவி கூவி கூப்பிட ஆனால் எல்லா பெண்களும் உள்ளே வராங்க. அந்த காஸ்மெட்டிக் எடுங்க, இதை எடுங்க, இது எப்படி இருக்குது, ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்னோவும் அந்த பாக்ஸை வாங்கிட்டு இங்கே கொடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐயே இது ஸ்மெல் சரியாகவே இல்லை, இதை போட்டால் அவ்வளோதான் ஃபேஸில் அலர்ஜி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இது கேட்டால் அங்கே உள்ளவங்களும் ஐயோ இது என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினா இல்லை இல்லை இது சூப்பராக இருக்குது, இது எங்கா கட்டேன் இங்கே வாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு அப்படி ஃபேஸில் எல்லாம் அந்த பவுடர் போகிறா பார்த்தா ஸ்கேர்லாம் அப்படி மறையுது. பற்றியா அந்த பொண்ணு இப்போ எவ்வளோ அழகாயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுமே ஆமாம் வா எவ்வளோ அழகாக இருக்குது, என்னோட ஸ்கேர் எல்லாமே போயிடுச்சுட்டு உன்னை இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற பெண்கள் எல்லாரும் எனக்கு ஒரு பாக்ஸை கூட உனக்கு பாக்ஸை கொண்டு அங்குள்ள ஸ்னோவை தள்ளிட்டு அடிச்சு பிடிச்சி எல்லா பாக்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இதான் சாக்குன்னு ஸ்னோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக போறா. நம்ம ஹீரோயின் விடுவாளா, எங்க எஸ்கேப் ஆக போறா, நான் சொன்னபடி எல்லாத்தையும் வித்து காட்டிட்டேன், பேசாம என் கையால் அடி வாங்கிறா, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னா அக்கா என்னக்கா நீங்க நான் சும்மா விளையாட்டுக்காக உங்கள்கிட்ட விளாண்டேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, ஜூலி வந்து இப்போ கணத்தில் நல்லா ஒரு அரைவான்னு சொல்லிட்டு ஜூலியை கூப்பிட்டோன்னா ஜூலியை வந்து அந்த ஸ்னோ கணத்தில் பார்த்து அரையும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடும்.